யோபு 8:21 இப்படியாக இருக்கிறது. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆமாங்க, இன்றைக்கு பல பேருடைய வாய்கள் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையினாலும் அசுத்தமான வார்த்தையினாலும் இல்ல சாபம் நிறைந்த வார்த்தையினாலும் நிறைந்து இருக்கிறது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்கள் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பிரச்சனையில போயிட்டு இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார். நீங்க உங்க பிரச்சனைகளை பார்த்து, உங்களுடைய சோதனைகளை பார்த்து, உங்களுடைய வியாதியை பார்த்து, உங்களுடைய கடனை பார்த்து நீங்கள் நகைக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்கள் உதடுகள் கம்பீரத்தினால் நிரப்பப்படுங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, நீங்க இன்றைக்கு எந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்களோ அந்த பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து ஓடும் காலம் நெருங்கிற்று. எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து இன்றைக்கு சிரிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மையை பார்ப்பீர்கள். இன்றைக்கு லாஃபிங் தெரப்பின்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரீட்மெண்டாவே ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றாருங்க. நீங்க உங்க பிரச்சனையை பார்த்து சிரிங்க, கம்பீரத்தை உங்க உதடுகள்ல நான் வைக்கிறேன், நகைப்பை உங்க உதடுகள்ல நான் வைக்கிறேன்னு சொல்றாரு. கம்பீரித்து நீங்கள் சிரிங்கள். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு நிரப்புவார். God bless you.